உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். to meet you, we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் with the presence of the Holy Spirit, உங்களோடு எப்போதும் இருக்கிறது. it is always with you. அது உங்களை நிச்சயமாய் நடத்தும். That will lead you completely. ஆவியானவர் உங்களோடு இருக்கின்ற போது When the Spirit of God is with you, முழுமையான பாதுகாப்பு, you will see a complete protection, பலம், strength, சுகம், healing. சகலவிதமான நன்மையும் கடந்து வரும். All goodness will come into your life. இஸ்ரவேல் மக்களோடு கூட When the look at life of people of Israel, 40 வருஷமாக 40 years, ஆவியானவர் the Spirit of God மேக சமத்தின் மூலமாக, on the cloud of pillar, அக்னி சமத்தின் மூலமாக on the fire of pillar by night, இந்த வனாந்தர பாதையிலே கடந்து வந்ததாக பார்க்க முடியும். He led them in the wilderness. வனாந்தரமானது, In the wilderness, அந்த வனாந்தரத்தில் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இருந்தது. we can see a tremendous, terrifying things in the ஆனால் wilderness. தேவனோ ஆவியாக அவர்களோடு இருந்தபடினாலே But when God is on them with the Spirit, எந்த சிதைவில்லாதபடிக்கு கடந்து வந்தார்கள். He protected them completely. செங்கடலை கடந்தார்கள், They crossed the Red Sea, யோர்தானை கடந்தார்கள், they crossed the river Jordan, எரிகோவை கடந்தார்கள், they crossed the wall of Jericho, பல ராஜாக்களை கடந்தார்கள். they defeated many types of kings, அவர்கள் பலமில்லை, not with their own strength, தேவ ஆவியானவர் by the Spirit of God. அவர்களோடு கூட கடந்து வந்தார். When He was with them, அதே வண்ணமாகத்தான் like the same manner, இன்றைக்கும் நம்மோடு தேவ ஆவியானவர் today also God's Spirit, எங்கும் கடந்து வர விரும்புகிறார். wherever you're going, He is accompanying you, எப்போதும் இருக்க விரும்புகிறார். always to be with you. அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். We should be a honorable people for God's அந்த calling. கல்யாணத்திற்கு When on the wedding, அழைக்கப்பட்ட போதிலும் கூட when they were called for the wedding, அவர்கள் அதை அசட்டை பண்ணி they don't have the heart. ஒருவன் வயலுக்கு சென்று விட்டான், One went for the farm ஒருவன் வியாபாரத்துக்கு சென்று விட்டான். and another to his trade. இன்றைக்கு Today, வேலைதான் முக்கியம் என்று கடந்து போகிறோம். we are thinking our works are so important. வேலை முக்கியம்தான், Work is important. ஆனால் தேவனை விட்டு வேலைதான் அவசியம் என்று சொல்லி வெறுத்து போவது தேவனுடைய அழைப்பல்ல. But omitting God and doing the rest of work, it is not the priority one. வேலையை பெரிதாக எண்ணி தேவனை விலக்கினால் அதனுடைய முடிவு வேதனையாக கூட மாறும். When we do our work first and avoiding God, it will create a bad results in our life. அதனால் தேவ அழைப்புக்கு So God's calling is, நாம் எப்ப கொடுக்க வேண்டும். we should surrender for His அந்த calling. வழியில் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let's meditate today. மத்தேயு 22:8 Matthew 22. அப்போது அவன் தன் ஊழியக்காரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்படுவதோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். Then said he to his servant, the wedding is ready, but they which were bidden were not worthy. ராஜாவின் திருமணம், It's a king's wedding. சுவை நிறைந்த திருமணம், It is a tasteful wedding. அழைக்கப்பட்ட திருமணம். The many were being called, ஆனால் அவர்கள் ஆயத்தமாகவில்லை. but they didn't have the preparation. தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியிருந்தார். God has prepared everything for them. அந்த கல்யாணத்தில் ஒரு குறையும் கிடையாது. In that marriage, there were no lack for them. நிறைவான கல்யாணம் அது. Everything was fulfilled. இன்றைக்கு பிரபலமான மனுஷர்கள் எல்லாம் In the world right now, familiar people are, கல்யாணத்தை நடத்துகின்ற போது when they are doing a marriage occasion, ஒரு குறைவில்லாதபடிக்கு they will never have any lack. எல்லாவற்றையும் நிறைவாய் செய்ய விரும்புவார்கள். They wants to do everything completely. அப்போ அதுபோல்தான் இந்த கல்யாண விருந்து எல்லாவற்றையும் ஆயத்தமா இருந்த போதிலும் கூட Like the same manner, this marriage was well prepared by God. அழைக்கப்பட்ட மக்கள், The called people, அபாத்திரமாய் போனார்கள், they get dishonored. தகுதி இழந்தார்கள். They lost their honor. தேவ அழைப்புக்கு அழைக்கப்பட்ட தகுதி இழந்தார்கள். They lost the calling in their இன்று life. நாம் தகுதியோடு இருக்கிறோமா? Today, are we worthy to God? இன்று நாம் தேவனுடைய அந்த கல்யாணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? Today, are you prepared for the calling of God? அழைத்தவுடனே போவதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? Are you faithful when God has called you right now? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us research today. பிறரை பார்க்க வேண்டாம், Do not look at others. பிறருடைய குறைகளை பார்க்க வேண்டாம், Do not look at others' weakness. பிறருடைய குற்றங்களை பார்க்க வேண்டாம். Do not look at other people's sin. எனக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். God has given me that honor. ராஜாவின் திருமணம் அல்லவா? It's a king's wedding. பரலோக தேவனுடைய திருமணம் அல்லவா? It's a kingdom of God's எவ்வளவு wedding. மக்களுக்கு இல்லாத ஒரு அழைப்பை Many are not received எனக்கு this. கொடுத்திருக்கிறாரே. I received this நான் calling. அதற்கு பாத்திரவானாய் மாற வேண்டும். I should be honorable for this நான் calling. எதையும் அந்த கல்யாணத்துக்கு ஈடாக எதையும் சொல்லவே கூடாது.
nothing I should say for that அவருடைய marriage. பெரிதான வேலையா இருக்கலாம், Even though it's a great work, பணமா இருக்கலாம், even though it is a riches, எதுவா இருந்தாலும் கூட whatever it is, அதை அந்த கல்யாணத்துக்கு ஒப்பிட்டு சொல்லவே கூடாது. I can never compare to that wedding. தேவனுக்கு ஒப்பிட்டு பேசவே கூடாது. I can never compare with God. என்றால் நான் அழைக்கப்பட்ட மனுஷன் மாத்திரமல்ல, Not only I am a called people, அந்த திருமணத்துக்கு தகுதியான மனுஷன் நான். I am honorable for that wedding. தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் நான். I am chosen for that அந்த wedding. அனுபவத்துக்குள் நாம் கடந்து போக ஒப்பு கொடுக்க வேண்டும். We should surrender for that kind of experience. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது Christian life is, அனுபவம். it is an experience. திருமணத்துக்கு வருந்தி அழைத்தார், He called them for the wedding. அவர்கள் மனமில்லை, They have been not having இன்னொரு not. நபரையும் அனுப்பினார். He sent another to a servant. விருந்துக்காரியம் எல்லாம் அவர் அருமையாய் சொன்ன போதிலும் கூட He explained about the preparation of the feast. அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், They have a light heart. அற்பமாய் எண்ணினார்கள், They didn't consider it. உலக மேன்மையை உயர்வாய் எண்ணினார்கள். They think the worldly riches are great. அப்படி இல்லாதபடிக்கு Not like that. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், I have been a called people. நான் தகுதியான மனுஷன். I am a honorable people. தேவ அழைப்புக்கு, For the God's calling, தேவ தெரிந்து கொள்வதற்கு for God's purpose, என்னை விட்டுக் கொடுக்கன்னு சொல்லி I am surrendering myself. நம்ம இப்போது விட்டுக் கொடுப்போமா? Let us surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை முழுமையாக, completely, எங்களை தாழ்த்தி, we are humbling. எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் அப்பா. I am surrendering, ஓ Lord. கனம் நிறைந்த திருமணம், It is a honorable wedding. ராஜாவின் திருமணம், It is a king's ஓ wedding. மகிமையான திருமணம், It is a gloriful wedding. குறைவில்லாத திருமணம். There is no lack in that எவ்வளவோ wedding. மக்களை அழைக்காம Many people you didn't call, எங்களை அழைத்தீரே, but you called us, எங்களை Lord. தெரிந்து கொண்டீரே. But you have chosen us, Lord. லீபால சந்தன We thank you for it. லேகாலலபதுர்பியா We thank you, Lord. தகுதிப்படுத்தும் ஐயா. Help us to நான் மாத்திரமாய் போகாதபடிக்கு, not to walk in நான் the தகுதி way, எழுந்து போகாதபடிக்கு not to lost. ஆண்டவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். God, come on. லேகாலல சந்தன We thank you, Lord. லீபாலபதுர்பியா. We thank you, Lord. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. Thank you, Jesus. இறங்கி வீராக ராஜா, Come on, இறங்கி Lord. வீராக ராஜா, Come down, தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். Help us to தகுதிப்படுத்துங்க ஐயா. Help us to நாம் தூரமாய் போய்விடாதபடிக்கு I'm not going அழைப்புக்கு far. தகுதி உள்ளவனாய் மாற்றுங்க. Help us to be தெரிந்து honorable. கொண்டீரே, As you chosen என்னை me. தெரிந்து கொண்டீரே. As you chosen me. நன்றியோடு துதிக்கிறேன். Thank you, Lord. தேவன் பொறுப்படுத்திக் கொள். Take control of us. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for that. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.